மன்னிச்சு விட்டுருங்கப்பா. அம்மா, நம்ம ஜாதி என்ன, கௌரவம் என்ன, அந்தஸ்து என்ன, வம்சம் என்ன, இப்படி எல்லாத்தையும் அசிங்கப்படுத்திட்டியம்மா. இந்த மாதிரியான டயலாக சினிமாலேயோ இல்லை நம்ம நிஜ வாழ்க்கையிலையோ நிறைய வாட்டி நம்ம கேட்டுட்டு தான் இருக்கோம். கௌரவம், அதாவது ஆனர், இந்த வார்த்தைக்கு அர்த்தம் தான் என்ன? உயர்ந்த நன்னடத்தை மற்றும் நல்லொழுக்கம் காரணமா பிறரிடமிருந்து பெறும் மதிப்பு அல்லது பெருமை. அது சரி, ஒரு கொலையை பண்ணிட்டு அது கௌரவத்துக்காகன்னு சொல்றாங்களே, இப்படி ஒரு நல்லொழுக்கத்துக்கும் நன்னடத்தைக்கும் சம்பந்தமே இல்லாத கொலை அப்படின்ற செயல் ஒரு கௌரவமாகும். நமக்கு ரீசெண்டா 2021ல கிடைச்ச நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோவோட ரிப்போர்ட் படி 33 கேசஸ் ஆஃப் ஆனர் கில்லிங் அந்த பர்டிகுலர் இயர்ல ஃபைல் ஆயிருக்கு. கிரைம்ஸ் இன் த நேம் ஆஃப் ஆனர். இந்த ரீசெண்ட் ரிசர்ச் ரிப்போர்ட் படி நம்ம இந்தியாவில் ரிப்போர்ட் ஆகிற கிரைம்ஸை விட அதிகமாகவே ஆனர் கில்லிங் கிரைம்ஸ் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆனர் கில்லிங் கேசஸ் எல்லாம் மர்டர், கிட்னாப்பிங், இன்ஜுரி இது போலான கிரைம்ஸ் கீழே தான் ரெக்கார்ட் ஆகும். அப்படி நம்ம இந்தியாவில் இந்த வருஷம், அதாவது 2024ல நடந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆனர் கில்லிங் கேசஸ் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பீகார் மாநிலத்தில் நவ்ஹாசியா அப்படின்ற ஒரு ஊரில் சாந்தினி அப்படின்ற ஒரு பெண் தன்னோட பெற்றோரோட விருப்பத்தை மீறி வீட்டை விட்டு வெளியேறி சாந்தன் அப்படின்ற ஒரு நபரை திருமணம் செஞ்சுக்கிறாங்க. 2024 ஜனவரி மாதம், அதாவது அவங்க திருமணம் முடிந்து ஒரு 2.5 வருஷம்க்கு அப்புறமா சாந்தனோட அப்பாவுக்கு உடல்நலம் குறைவு ஏற்பட்டதுனால சாந்தன் மற்றும் சாந்தினி தம்பதியினர் அவங்க 2 வயது குழந்தையோட அவங்க ஊருக்கு திரும்புகிறாங்க. இந்த தக்க சமயத்துக்காகவே காத்திருந்த சாந்தினி மேலே வெறுப்போடும் பகையோடும் இருந்த அவங்களோட அப்பா மற்றும் சகோதரர் 2 பேருமே சேர்ந்து சாந்தினி, சாந்தன் மற்றும் அந்த 2 வயது பிஞ்சு குழந்தைய ஈவு இறக்கமே இல்லாமல் இரும்பு ராடால் அடித்து சுயநினைவு இழந்த அப்புறமா துப்பாக்கியால் ஷூட் பண்ணி கொண்டு இருக்காங்க. இந்த கேஸோட அக்யூஸ்ட், அதாவது சாந்தினியோட அப்பா மற்றும் அவங்களோட அண்ணனை அரெஸ்ட் பண்ணி கடும் விசாரணையில வச்சிருக்காங்க. இறந்த உடல்கள் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. February 24 நம்ம சென்னையில் பள்ளிக்கரணையில் ஷர்மிளா என்ற ஒரு பெண் தலித் இனத்தை சேர்ந்த பிரவீன் என்ற ஒரு நபரை காதலித்து திருமணம் செஞ்சுக்கிறாங்க. ஷர்மிளா ஃபைனல் இயர் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாகவும் பிரவீன் ஒரு மெக்கானிக்காகவும் வேலை பார்த்துட்டு வராங்க. இந்த திருமணத்தை கொஞ்சம் கூட ஏற்றுக்கவே முடியாத ஷர்மிளாவோட அண்ணா தினேஷ் அவங்களோட 4 ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பிரவீனை கொலை செஞ்சிடுறாங்க. ஏப்ரல் 14 தன்னுடைய கணவனோட இழப்பை ஏற்றுக்க முடியாத ஷர்மிளா தற்கொலை பண்ணி அவங்க உயிர் எடுத்துக்கிறாங்க. பள்ளிக்கரணை போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டு கொலையில ஈடுபட்ட தினேஷ் மற்றும் அவரோட நண்பர்களை அரெஸ்ட் பண்ணி கடும் விசாரணையில வச்சுட்டு வராங்க. ஆனா ஷர்மிளாவும் அவங்களோட பேரண்ட்ஸ்க்கும் இதுல சம்பந்தம் இருப்பதா சொல்லி அவங்களையும் அரெஸ்ட் பண்ணணும்னு டிமாண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா ஷர்மிளாவும் தூக்கிட்டு தற்கொலை பண்ணி அவங்களும் இறந்து போயிருக்காங்க. செப்டம்பர் 2024 குஜராத் மாநிலத்தில் அகமதாபாத் சிட்டியில் 19 வயதான மான்சி சோலங்கி அவங்க கம்யூனிட்டிக்கு எதிரான வகையில் ஒரே கிளானை சேர்ந்த ஒரு ஆணை அவங்க அப்பாவோட விருப்பத்தை மீறி காதலில் ஈடுபடுறாங்க. இதை கொஞ்சம் கூட விரும்பாத மான்சி சோலங்கியோட அப்பா அவங்க சொந்த மகளையே கொன்று எரித்து அவங்க சடலத்தை மறைக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த கேஸ் மர்டர், கிரிமினல் கான்ஸ்பிரசி மற்றும் காசிங் டிஸப்பியரன்ஸ் ஆஃப் எவிடன்ஸ் அப்படின்னு பல செக்ஷன் கீழே ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. மான்சியோட கொலை வழக்கில் ஈடுபட்ட நபர்களை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் கடும் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. ஜனவரி 2024
தமிழ்நாடை சேர்ந்த 19 வயதான ஐஸ்வர்யா தலித் இனத்தை சேர்ந்த நவீன் அப்படின்றவரை தன்னோட குடும்பத்துக்கு எதிராக காதலிச்சு திருமணமும் பண்ணிக்கிறாங்க. ஐஸ்வர்யா மற்றும் நவீன் இவங்க இருவருக்குமே பள்ளி பருவத்திலிருந்தே நல்ல பழக்கம். அது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேருமே திருப்பூரில் ஒன்றா வேலை பார்த்துருக்காங்க. டிசம்பர் 31, 2023 அவங்க 2 பேரும் திருமணமான அப்புறம் தன்னோட குடும்பத்துக்கிட்ட இருந்து தள்ளி தேனியில் வாழ்ந்து வந்திருக்காங்க. ஆனால் ஐஸ்வர்யாவோட இந்த செயலை ஜீர்ணிக்கவே முடியாத அவங்க பெற்றோர் போலீஸில் மிஸ்ஸிங் பர்சன்ஸ் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணி ஐஸ்வர்யா மேஜராக இருந்தாலுமே அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி போலீஸ் அவங்கள பேரண்ட்ஸ் கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. இந்த சமயத்தில் ஐஸ்வர்யா அவங்க சொந்த பேரண்ட்ஸ்னால கொடூரமாக டார்ச்சர் செய்யப்பட்டு தூக்கிட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இந்த கேஸ்ல ஐஸ்வர்யாவோட பேரண்ட்ஸ் மற்றும் சம்பந்தப்பட்ட எல்லாரையுமே போலீஸ் அரெஸ்ட் பண்ணி விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஐஸ்வர்யா மேஜரா இருந்தாலுமே அவங்கள ஃபோர்ஸ்ஃபுல்லா அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட ஒப்படைச்ச போலீஸ் ஆஃபீஸரையும் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. லதா சிங் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ். இந்த லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்டில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்டர்கேஸ்ட் மேரேஜ் மூலமாகவும் தன்னுடைய பார்ட்னரை சூஸ் பண்ணுறது எல்லாருக்கும் உள்ள அடிப்படையான உரிமை அப்படின்னும், ஆனர் கில்லிங் கேசஸ் எல்லாம் தடுக்கிறதுக்கு போலீஸ் வேற்று ஜாதியில் திருமணம் செய்தவர்களுக்கு பாதுகாப்பு தரணும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. தாம் பெற்றெடுத்த பிள்ளை வேறொரு ஜாதியினரை திருமணம் செய்த ஒரே காரணத்துக்காக ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு தன் கையாலே கொன்று பிறகு கடைசி வரைக்கும் அந்த வேதனையும் வலியும் அனுபவிக்கிறதுக்கு பேரு தான் கௌரவமா?